என் பேர் மணி, திருப்பூர் மாவட்டம் பாண்டிய நகருங்கண்ணா. பைக் கன்சல்டிங் வச்சுருக்கேன், எஸ்கேஎஸ் வெற்றிவேல் மோட்டார்ஸ்னு சொல்லிட்டு. நான் வந்து நம்மள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 காளைகள் இருக்குண்ணா. 3லேருந்து 4 காளைகள் நிற்கிதுண்ணா. 4ம் பார்த்தீங்கன்னா ஜெயங்கொண்டம் நிற்கிது, புலிக்குளம் நிற்கிது, நம்ம கெடமாடு ஒன்று நிற்கிதுண்ணா. 3 காளைகள் வளர்த்துட்டு இருக்கேண்ணா. எப்படி வளர்க்குறீங்க, என்ன செலவாகுது? ஆனால் இந்த காளைகள் வளர்க்குறது பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வளர்க்குற மாதிரி இல்லைண்ணா. எனக்கு சொந்த ஊர் பரமக்குடி. நம்ம ஊரில் வளர்க்குற மாதிரிலாம் இங்கே வளர்க்க முடியாது. மதுரை மாவட்டம், தென் மாவட்டம்லாம் வளர்க்குறோம்ல, அது மாதிரி வளர்க்க முடியாது. இங்கே ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் அதிகம். மாட்டை வெளியே விட்டாவே அடுத்து போலீஸ் வந்துடுவாங்கண்ணே. எப்படி வெளியே வந்துச்சு மாடு, ஏன் ரெட்டை கவர் போடல, பாதுகாப்புக்கு ஏன் 3 பேர் 4 பேர் நிற்கல அப்படின்னு சொல்லி நம்ம வந்து காட்டுக்குள்ளே இந்த மாதிரி வர காட்டுக்குள்ளே தான் கட்டி வச்சுருப்போம். அதுக்குமே வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் அதிகமாக இருக்குண்ணே. நம்ம எப்படின்னா வைக்க வாங்கி வச்சுக்குவோண்ணே, தட்டை வாங்கி போடுவோம். வசதி இருக்கவங்க தட்டை வாங்கி போடுவாங்க, இல்லையா வைக்க வாங்கி வச்சுக்குவோம், தீவனம் வாங்கி கையில் போட்டுக்கிறோண்ணே. இன்றைக்கி தேதிக்கு பார்த்தீங்கன்னா வைக்க ரேட்டு 220 ரூபாயில் இருந்துச்சுண்ணே. மழை காலத்தில் கொஞ்சம் கம்மியாக அறுவடை பண்ணிகிட்டு இருக்க நேரத்தில் பார்த்தீங்கன்னா வைக்க ரேட்டு 220 ரூபாயில் இருந்துச்சுண்ணே. இன்றைக்கி தேதிக்கு 350 ரூபாய்க்கு வைக்க விற்றுட்ருக்குண்ணே. ஒரு வைக்க ரேட்டு. ஒரு மாட்டுக்கு ஒரு நாளைக்கு ஒரு வைக்க செலவாகுது அப்படின்ட்டா 4 மாட்டுக்கு நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க. தீவன ரேட்டு 1750 ரூபா, 1700 ரூபாயில் இருந்துச்சுண்ணே. இன்றைக்கி 2200 ரூபா வருதுண்ணே. எப்படி வாங்குறது, எப்படி மாட்டை காப்பாற்றுறதுன்னு தெரில. ஆனால் இந்த தலை சாயிற வரைக்கும் இந்த மாடு என் வீட்டில் நிற்கணுன்றது மட்டும்தான் ஆசையை தவிர வேறு ஒன்றும் இல்லைண்ணே. ஆனால் இப்போ ஸ்பெஷலாக மாட்டுக்கு தயார் பண்ணுறது ஒன்றும் இல்லைண்ணே. மற்ற நாளாக மாடு வீட்டில் நின்றுட்டே இருந்துச்சு. இப்போ என்ன நடைபிடிக்க ஆரம்பிப்போம். கொஞ்சம் கால் ஃப்ரீயாக இருக்கணுன்றக்காக தான். மிச்சப்படி நடைபிடிச்சா தான் மாடு பாயும்ன்றதா இல்லைண்ணே. கொஞ்சம் கால் கை ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்றக்காக. நீச்சல் போடுறதும் அதே தானே. ஸ்டெமினா நல்லா இருக்கணுன்றக்காக தான் நீச்சல் போடுறதே தவிர நீச்சல் போட்டால் மாடு குத்துவோம், மண்ணு குத்துனா மாடு குத்தணும் இல்லை. பிறவி குணம் அதுதானே. மாட்டுக்கு பாயணுன்றது பிறவி குணம். இது பிறவியில் பாயணும்னு எழுதிருந்தால் பாயும்னு. இதுக்கு தனியாக ஸ்பெஷலாக இது இல்லைண்ணே. தீவனம் என்னென்னா ஒரு கை வைக்கிறது 2 கை வைப்போம்ண்ணே தீவனம். ஆனால் எங்களுக்கு அரசுகிட்ட ஒரு கோரிக்கை இருக்குண்ணே, அதை கொண்டு போய் சேர்க்கறது உங்களுக்கு கடமைன்னு நினைக்கிறேன். நான் என்னென்னா ஆன்லைன் டோக்கனை ரத்து செய்யணும்னு சொல்லிட்டு இதுக்கு முந்தின வருஷம் அண்ணன்ட்டையும் சொல்லியிருந்தேன், பத்திரிகையாளர் எல்லாத்தையுமே சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி வந்து கோரிக்கை வச்சுருந்தோம். ஆனால் இந்த மாதிரி கொண்டு அரசிட்ட சேருங்கண்ணே. ஆன்லைன் டோக்கன் வச்சுருக்காங்கண்ணே. இந்த ஆன்லைன் டோக்கன் முறையாக ஆன்லைன் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லைண்ணே. இந்த ஆன்லைன் டோக்கன் பணக்காரங்களுக்கு மட்டுமே இருக்குது, பேர் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. ஒரு 1000 டோக்கன் அறிவிக்கிறீங்க அப்படின்ட்டா 100 டோக்கன் மட்டும் தான் சாமானியனுக்கு வருது. மீதி 900 டோக்கன் வந்து காசு உள்ளவங்களுக்கும் அரசியல் சப்போர்ட் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் போகுது. அப்படின்றது தான் எங்களோட ரொம்பவுமே வந்து தாழ்மையான கோரிக்கை. எங்களை மாதிரி சாமானியர்களுக்கும் இந்த டோக்கன் மதுரை மாவட்டத்தில் ஒரு 3 வேடிக்கை இருக்குண்ணே. அலங்காநல்லூர், அவனியாபுரம், பாலமேடு. நாங்கள் மாடு வளர்க்குறதுக்கு காரணம் அந்த வாடியில் அவுக்கணும். அந்த வேடிக்கையில் எங்கள் மாடு பங்கு பெறணும். நாங்களும் அந்த மண்ணை தொட்டு கும்பிட்டு வரணுன்றதான் எங்களை ஆசை. ஆனால் அதுக்குண்டான வாய்ப்பு இல்லைண்ணே. இன்னைக்கு தேதிக்கு அவனியாபுரத்துலையுமே உள்ளூர் மாட்டுக்கு வந்து முன்னுரிமை தரணும்னு சொல்லி போராடிட்டு இருக்காங்கண்ணே. இதே தான் நான் திருப்பூரில் மாடு வளர்த்துட்டு இருக்கோம். எங்களுக்கு திருப்பூர் மாவட்டத்தில் முன்னுரிமை கொடுத்து, ஏன்னா போன வருஷம் டோக்கன் கொடுத்தாங்கண்ணே, கொடுக்கலன்னு சொல்லலை, கொடுத்தாங்க. ஐயாட்ட போய் முறையிட்டோம். இந்த மாதிரி அழகுமலை ஜல்லிக்கட்டு குழுவில் போய் நாங்கள் வந்து முறையிட்டோம். இந்த மாதிரி எங்களுக்கு டோக்கன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் டீம் பசங்க எல்லாம் சேர்ந்து போய் முறையிடும் போது ஒரு 600க்கு மேலே தான் டோக்கன் வந்துச்சு தவிர ஆளுக்கு ஒரு டோக்கன். ஒரு 3 மாடு வச்சிருக்கீங்களா, ஒரு டோக்கன் தரேன். அப்போ ஆளுக்கு ஒரு டோக்கன் கொடுத்தாங்க. 600க்கு மேலே டோக்கன் கொடுத்தாங்கண்ணே. 600க்கு முன்னாடி டோக்கன் தரல. இங்கே என்ன ஒரு கோரிக்கைன்னா, திருப்பூர் மாவட்டத்தில் வேடிக்கை நடத்துறீங்க, எங்களுக்கு முன்னாடி ஒரு 100 200ல் முன்னாடி எங்களுக்கு டோக்கன் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணே.